ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செஞ்சு கொடுக்கன்னு ஒரே குழப்பமாக இருக்கா. ஒரு நாள் காலிஃப்ளவரை வச்சு காலிஃப்ளவர் சாதம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. அதுக்காக காலிஃப்ளவரை நல்லா குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ காலிஃப்ளவரை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவர் நல்லா வதங்கினதும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இதோட 2 தக்காளியும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினதும் இதோட வதக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கிறேன். இப்போ காலிஃப்ளவரும் நல்லா வதங்கினதும் இதோட அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் இதோட கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சாதமும் காலிஃப்ளவரும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இறக்கி வச்சா சூப்பரான காலிஃப்ளவர் சாதம் ரெடி. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.